அன்பு வணக்கம் தோழமைகள் அனைவருக்கும். மல்லை சத்யா பிரபாகரனுக்கு மாத்தையா செய்த துரோகம் போல எனக்கு துரோகம் செய்து விட்டார் அப்படின்னு 4-5 நாளைக்கு முன்னாடி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சாடியிருந்தார். கேள்வி ஆரம்பிச்சது என்னன்னா, சத்யாவுக்கும் துரை வையாபுரிக்கும் இருந்த ஒரு மனக்கசப்புங்கிறத சமரசம் செய்கிற பொழுது சத்யா தான் இறுக்கமா இருந்தாரு அப்படின்னு பொதுச் செயலாளர் தன் மகனுக்காக டிஃபெண்ட் பண்றார். அந்த செய்தியை அவர் கேட்ட கேள்விக்கு யார் இறுக்கமா இருக்கிறா அப்படிங்கறது அந்த வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிடும். உண்மையிலே அந்த சமரசத்துல பாத்தீங்கன்னா அவர் தான் இறுக்கமா இருக்கார். ஏன்னா அவர் வேற ஏதோ எதிர்பார்த்திருப்பார் போல் இருக்கு, அது நடக்கல. அதனால அவர் இறுக்கமா இருந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, தலைவர் வைகோவை தவிர நினைக்கிறேன், பொதுச் செயலாளர் வைகோவை தவிர. அண்ட் தென் அவர் சொல்றார் நிர்வாகிகள் சொன்னதாக. எந்த நிர்வாகியும் பெருசா சொல்றதா தெரியல, ஒரு சிலர் சொல்றாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகிறது வைகோ சமரசம் செய்து முடித்து வைத்து விட்டு இமீடியட்டா பப்ளிக் போரம்ல ஒரு பேட்டியில ஓபன் பண்றார். மல்லை சத்யாவை துரோகி அப்படின்னு ஓபன் பண்றார். அப்போ கடந்த முறை சமரசம் செய்து விட்டுட்டு இமீடியட்டா துரோகின்னு ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுக்குள்ள அவர் துரோகின்னு சொன்னதுக்கான காரணங்களை மல்லை சத்யாவிடம் கேட்டாரா? மல்லை சத்யா அதுக்கு விளக்கம் கொடுத்தாரா? அது குறித்து விளக்கம் பெறப்பட்டு அவர் துரோகிதான், நான் வச்சிருக்கிற பட்டியல எல்லாமே உண்மை, சத்யா துரோகிதான் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் சாதாரண மனுஷனுக்கும் வரும். ஆக்சுவலா மதிமுக பொறுத்த வரையில விளக்கம் கேட்கிற பழக்கமே பொதுச் செயலாளர் வைகோ கிடையாது. நானே நீக்கப்பட்டவன் தான். நான் நீக்கப்பட்டவன் என்ன சொன்னார்னா, திமுகவுக்கு கூட்டணியில் இருக்கும் பொழுது திமுகவை நான் விமர்சிச்சுட்டதா காரணம் சொல்லி என்ன நீக்கிட்டாருன்னு சொல்லி 4 கட்ட 8 கட்ட செய்தி திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் நீக்கப்பட்ட போது. அன்னைக்கு நான் வெறும் உறுப்பினர். ஆனா கட்சியினுடைய அறிக்கை என்னன்னா, இணையதளம் என்று கூறிக்கொண்டு இவர் கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கிறார் அப்படின்னு கட்சி தலைவர் என்னை நீக்கியதுக்காக சொன்ன காரணம். இந்த காரணத்துக்கும் செய்திக்கும் முரண். அதுல ஒரு பையன் மாட்டினா, அந்த பையன் நடுவில் பூந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்றத நான் ஒரே ஒரு ஆடியோ தான் கொடுத்தேன். தலைவருக்கு புரிஞ்சு போச்சு. நான் அவருடைய அழைப்பை எடுக்காம இருந்தேன். என்னுடைய துணைவியாருக்கு போன் போட்டு நான் போன் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த டிஸ்கஷனை முடிச்சு, தப்பு நடந்துருச்சுன்னா இனிமேல் மாவட்ட செயலாளர் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி சமரசம் பண்ணாரு. என்கிட்ட மன்னிப்பு கடிதம் கேட்டாங்க. மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த காலகட்டத்தில் நீக்கப்பட்டவர்கள் என்னோடு மானாமருது அண்ணன், பலகௌதமன் அண்ணன், தமிழன் காசி அண்ணன். நான் மன்னிப்பு கடிதம் கடைசி வரைக்கும் கொடுக்கல. என்ன நடந்துச்சுன்னு முழு விவரம் கேட்கிறாங்கன்னா ஆதாரத்தோடு நான் வெளிப்படையா அந்த ஆதாரங்களை கொடுக்கறதுக்கு நான் தயார். ஒருபோதும் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கல. நடந்த விஷயங்களை சொன்ன தலைவரே வருத்தப்பட்டுட்டார், இப்படி பண்றாங்களா அப்படின்னு சொல்லி. நான் சாதாரண தொண்டன், எந்த பொறுப்பையும் அன்னைக்கு கிடையாது. 2வது தலைமுறை. எங்க அப்பா, எங்க பாட்டன் திமுக, எங்க அப்பன் திமுகவில இருந்து மதிமுக தலைவர் கூட ஆரணி நகரமன்றத்துல ராமகிருஷ்ணப்பேட்டையில போய் லோகா குணசாகரன் யாருன்னு கேட்டா இன்னைக்கும் சொல்லுவாங்க, ஒரு பள்ளிக்கூடம் சொல்லும். என்ன அப்படி உழைச்ச நாங்க முதமுறை கவுன்சிலரா நின்று தோத்து அதுக்கு வாங்கின கடனுக்காக வீட்டை இழந்து 2வது முறை நின்ன எலெக்ஷன்ல வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆகி ஸ்கூல் கட்டி நல்ல ஒரு பேரு மதிப்போடு அடுத்த கவுன்சிலரா நின்னாலும் ஜெயிப்புன்ற காலகட்டத்தில் சீட்டே கொடுக்காம புறக்கணித்ததுனால எங்க அப்பா அதிமுக போய் பிஜேபி போயிட்டார். அப்பயும் குடும்பம் போகல. எங்கள் குடும்பம் இன்னைக்கும் அதிமுக இருக்கு. மீண்டும் நான் 2014-15 திரும்ப நான் கட்சிக்கு இயங்குகிற பொழுது எங்க அப்பாவை துரோகின்னு தலைவர் வைகோவையும் அண்ணன் மல்லை சத்யாவையும் மேடையில வச்சுக்கிட்டு 2016 கூட்டத்தில் நான் பேசினேன். அந்த கூட்டத்தில் எங்க அப்பா கடைசி வரையில உட்காந்துக்கிட்டு இருந்து ரசிச்சார். எங்க அப்பாவை துரோகின்னு சொன்ன ஒரு கொள்கைவாதியால தான் பிள்ளையோ அப்பனோ ஆத்தாளோ யார் தப்பு பண்ணாலும் தப்புன்னு சொல்ல முடியும். ஓகே, நான் எங்க அப்பாவையே துரோகின்னு சொன்னவன். ஆனா சொல்ல வேணாம்னு சொல்லி இங்க இருக்கிற அண்ணன்லாம் கூட பேர் சொல்ல வரும், நிறைய பேர் சொன்னாங்க விட்டு சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த அளவுக்கு நான் தலைவரை நேசித்தேன். என் தலைவருக்கு எங்க அப்பா பண்ணது துரோகம்னு துரோகின்னு நான் பேசினேன் மேடையில் வச்சுக்கிட்டு. ஒரு பக்க சங்கூலியில வந்திருக்கு, வேணா சொல்லுங்க, அது ஆதாரத்தோடு நான் கொடுக்குறேன். பேசிய பேச்சு முழு பக்க சங்கூலியில வந்துச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, இப்படி நாங்கெல்லாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம்னா, நான் இப்படி 2 தலைமுறை போய் நான் உழைச்சோம். இன்னைக்கு கடைசியா ஒரே ஒரு மாவட்ட இளைஞரணி பொறுப்பு தான், ஒரு பொறுப்பு ஒரு 6 மாசம் கொடுத்தாங்க. அதுக்கு வச்ச கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் சொன்னா நல்லா இருக்காது. இருப்பினும் கட்சி பண்ணி ஒரு அங்கீகாரம்ன்றதை எடுத்துக்கிட்டு உடனே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். 2023 நினைக்கிறேன் அந்த பொதுக்குள் திரும்ப நிர்வாகங்கள்லாம் மாத்தும் போது நான் வேணான்னுட்டேன். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பணிஞ்சு போகவோ கை தட்டுவதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுல ஒரு சில முரண்கள் எனக்கு இருந்தா வெளிப்படையா சொல்ல வேண்டாம், தேவையில்லை வேண்டாம்னு சொல்லி விலகிட்டோம். அது வேற விஷயம். இருக்குது சொல்றோம்னா,
இப்படி எல்லாம் இருக்கிற நாங்க நீக்கப்பட்டதுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு நீக்கிட்டார். இந்த மாதிரி மதிமுகவினுடைய நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் பெருசு. காரணமே சொல்ல மாட்டார், நீக்கிடுவார். உடனே அவனுக்கு துரோகி பட்டம் கொடுத்துருவார். உள்ள இருந்தா ஸ்லீப்பர் செல்லு, வெளில போனா துரோகி. யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? யாரெல்லாம் ஒரு எலிஜிபிள் பர்சனா அடுத்து கட்சிக்கு நம்ம கிட்ட நெருங்கி வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் இது நடக்கும். அது மாவட்டங்கள்லயும் நடக்கும். மாவட்டங்களே யாராவது ஒருத்தர் நல்ல ஆக்டிவா அப்படி வராருன்னா உடனே அவருக்கும் அது நடக்கும். எதுக்கு சொல்றேன்னா, இப்படி நீக்கப்படுகிற வரலாறு தான் மதிமுகவுக்கு. ஆனால் இது ஏன் மல்லை சத்யாவுக்கு நடக்கல? 2 வருஷம் இப்போ ஒரு பேட்டியில 4 வருஷம் ஆக்கிட்டாரு. அவர் செய்தது நடவடிக்கைகள் எல்லாம் சரியில்லை அப்படின்னு. ஏன் விளக்கம் கேட்கலாம் ஆக்சுவல் நீக்கிடலாமே, ஏன் நீக்கல? அதே போல தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளராகிய வைகோ, நீங்க அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டீங்க. இதை நீங்க தான் முடிக்கணும்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் புரோட்டோகால் மேனர். நீங்க பொதுச் செயலாளர் துணை பொதுச்சா தவறு பண்ணிருக்காருன்னா விளக்கம் கேட்கலாம், கொள்ளலாம், நீக்கிட்டு அதுக்கு விளக்கம் நீங்க தான் கொடுக்கணும். நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, துரோகின்னு சொல்லிட்டீங்க. துரோகின்னு சொல்லிட்டு அப்படியே 2 நாள் கழிச்சு என்ன சொல்றீங்கன்னா, நான் ஒன்னும் கட்சி விட்டு நான் நீக்கலையே, அவர் செஞ்ச நடவடிக்கைலாம் தப்புன்னு நான் சொல்றேன், 4 வருஷம் பட்டியல் என்கிட்ட பெருசா இருக்குன்னு தான் சொல்றீங்க. அப்ப நீக்கலங்கிறீங்க, பட்டியல் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இதுக்கு நடுவில் நடக்கக்கூடிய சென்னை மண்டல கூட்டத்துல ஒரு துணை பொதுச் செயலாளருடைய படம் இல்லாமல் அத்தனை பேனர் போட்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர் கட்சிக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? நீங்க தான் சொல்றீங்க நீக்கலன்னு. அப்ப கட்சிக்குள்ள இருக்காரு. அவருக்கு மரியாதையை ஏன் கொடுக்கல? அந்த கூட்டத்துல பொதுச் செயலாளராகிய நீங்களும் உங்க மகனும் 2 பேரும் அட்டன் பண்றீங்க அந்த கூட்டத்தை. அப்ப வாட்ஸ் அஜெண்டா? வாட் வாஸ் தி பிளான்? அப்ப முன்னாடியே ஏதோ பிளான் பண்ணியாச்சு இல்லையா? ஆனா அந்த கூட்டம் முடிஞ்சு செய்தியாளர் கேட்கும்போது சொன்னா ஒன்னும் நீக்கலையே அப்படிங்கிறீங்க. இது ஒரு பெரிய ஒரு முரணாக இருக்கிறது தலைவர் வைகோ அவர்களே. நீங்க 50 ஆண்டு காலம் கடந்துட்டீங்க. நீங்க வாழ்நாளில் இறுதி நாள் வரை உங்களுடைய பணியில சின்ன ஒரு கீறல் கூட வந்துடக்கூடாது, உங்களுக்கு ஒரு அவப்பேர் வந்துடக்கூடாதுன்னு நாங்க நினைச்ச எங்களை மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்கிறது. இந்த அண்மை காலமா நீங்க பேசின ஒரு 4 பேட்டி ரொம்ப 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 சங்கடமா போச்சு. ஏதோ முதிர்ச்சி இல்லாதவர்கள் பேசுகிற மாதிரி போயிடுச்சு. அதே போல நீங்க பேசினதுக்கு அண்ணன் துரை வையாபுரி மீடியாவில் எக்ஸ்பிளனேஷன் எக்ஸ்போஸ் பண்றாரு. சொன்னது நீங்க, அவர் எதுக்கு அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ண? நீங்க தானே பதில் சொல்லணும். அவர் ஒரு பேட்டியில என்னங்கிறாரு, தலைமை தான் முடிவெடுக்குங்கிறாரு. அப்புறம் இன்னொரு பேட்டியில பாத்தீங்கன்னாக்கா நிர்வாக குழு முடிவெடுக்கும். இப்படியும் இன்னும் ஒரு வாரத்துல ஒரு நிர்வாக குழு டிராமா நடக்கும், திருப்பி அதை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. நிர்வாக குழு காரணமா காட்டி நீக்க போறீங்க. இப்ப இருக்கிறது நிர்வாக குழு இல்லையா? இளவரசருக்கு பட்டம் சுட்டுவதற்காக நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய துரை வையாபுரியுடைய குழு தானே இப்ப நிர்வாக குழு. எல்லா மாவட்டத்திலும் தேர்தல் ஒழுங்கா நடந்துருச்சா? என் மாவட்டத்தை பத்தி என்ன நடந்துச்சுன்னு படிப்படியா ஒரு நாளும் நான் அப்டேட் பண்ணி எந்த விளக்கமும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க அதை கன்சிடரே பண்ணாம என் மாவட்ட தேர்தல் இன்னைக்கு வரைக்கும் திருவண்ணாமலை வடக்கு பொறுப்பு குழுவா இருக்கு. அது பொறுப்பு குழுவா இருக்குதுன்னு சொல்லி இன்னொரு மாவட்டத்தை செய்யாரி வந்தவாசியும் பிரிச்சு அதுல உங்க சமுதாயத்தை சார்ந்தவரை மாவட்ட செயலரா போட்டிருக்கீங்க. அங்க என்ன அமைப்பு இருக்கு? அமைப்பு தேர்தல் முறையா நடக்கப்பட்டதா? நான் 11 பக்கம் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கேன் பொதுச் செயலாளருக்கும் செந்தில் அறிவனனுக்கும் முதன்மை செயலாளர். இன்னைக்கு வரைக்கும் அதை அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? கன்னடா போய் உட்காந்துட்டீங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு. ஒரு மாவட்ட எலெக்ஷன்ல 2 பேர் போட்டிடுறாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு சால்வ் போடுறீங்க. இதெல்லாம் அடிப்படையா செய்யக்கூடிய தவறு. அடிப்படையா செய்யக்கூடிய தவறு. 2 கேண்டிடேட் நிக்கிற, ஒருத்தர் கூப்பிட்டு சால்வ் போட்டா என்ன அர்த்தம்? தலைமை அவர் கூட நிக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு எல்லாமே என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. என்கிட்ட ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நான் அது ஆதாரம் இருக்கு, நீ கேளுங்க, நான் தரேன்னு சொல்ல வரல. இப்படிதான் ஒரு உட்கட்சியில மாவட்ட தேர்தல்கள் இப்படிதான், அமைப்பு தேர்தல் இப்படிதான் நடந்திருக்குன்னா இந்த நிர்வாக குழுங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? உங்கள் ஆதரவாளர்கள் குழு தானே, அதுல எப்படி உங்க நிலைப்பாட்டுக்கு எதிர் நிலைப்பாடு இருக்கும்? ஆனா நாங்கள் பேசுறது கொள்கைகள் சார்ந்து. நான் தலைவர்கிட்ட நெருங்கி வரேன். தலைவர் அவர்களே, நீங்க பேசுற பேட்டிக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்ல விரும்புறேன். மீதி யார் பேசுறாங்க, ஜீவனானந்தன் பேசுறாங்க, மல்லிகாக்கா பேசுறாங்க, எல்லாருமே அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்வதற்கு தான் பெரும்பாலும் தேர்தலை அணுகுகிற அரசியல்வாதிகள் செய்வாங்க. கொள்கைவாதிகள் பேச்சு தான் கொள்கைகள் சார்ந்தும் இருக்கும். நான் உங்களை கொள்கைவாதிகளா பாக்குறதால ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்றேன். 2019 நந்தனம் மாநாடு நீங்க பேசின பேச்சு என்கிட்ட இருக்கு. ஒருபோதும் நான் குடும்ப அரசியலை என் வாரிசுகளை கொண்டு வந்து அரியணையில உட்கார வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லை, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அப்படியே அடுத்த வருஷம் ஒரு பிரஸ் மீட்ல கேட்கறாங்க, உங்க பிள்ளைகளை கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது, ஒரு சில பத்திரிகைகள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு பிரஸ் மீட்ல கேட்கறாங்க, பதவி கொடுக்க போறீங்களா அவன் பிள்ளைக்குன்னு கேட்கும்போது அவர் அரசியல் வர்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, நான் பட்ட கஷ்டம் என்னோட போட்டுன்னு சொல்றீங்க. நான் இதெல்லாம் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, தலைவர் அவர்களே, அன்பு தலைவர் அவர்களே, நீங்கள் கொள்கையில உங்க பிள்ளைய கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க, அது எங்களுக்கு 100% தெரியும். ஆனால் நிர்வாக கூட்டத்தை கூட்டி நான் வாக்கெடுப்பு நடத்த போறேன்னு சொன்னீங்க, பண்ணீங்க. நீங்க தான் எதிர்த்து வாக்கு போட்டேன்னு சொன்னீங்க. இன்னொருத்தர் சத்யா தான் போட்டாருன்னு சொல்லி அப்ப எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இணையத்துல எழுந்து கொஞ்சம் நெஞ்சமா அந்த ஒரு கேவலப்படுத்தல, அவர் அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. இப்ப என்ன ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா அவர் வந்தியத்தேவன் கான்செப்ட் தான் போட்டாரு, இன்னைக்கு ஏத்துக்கிறீங்க. அப்ப அன்னைக்கு விமர்சிச்சதெல்லாம்
அப்ப அந்த 2வது ஓட்டு போட்டது யாரு? அப்ப நிர்வாக குழுன்னு சொல்லி நீங்க ஒரு ஓட்டு தப்பா போட்டுட்டீங்க, உங்க மகன் வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டீங்க. இன்னொருத்தர் போட்டது யாரு? அப்ப அது தெரிஞ்சாதானே இந்த நிர்வாக குழுவினுடைய அஜெண்டா என்னன்னு தெரிய வரும். சத்யானனே போடல, அப்ப யார் அவர்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நிர்வாக குழு கூட்டி நீங்க பொதுச் செயலாளர், நீங்க உங்க மகன் வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்ட நீங்க தான் சொல்றீங்க. ஆனா நிர்வாக குழுனுடைய பெரும்பான்மை 2 வாக்கு தவிர மீதி எல்லாருமே வரணும்னு போட்டிருக்காங்கன்னா, கொள்கை அடிப்படையில் கேட்கிறேன் தலைவர் அவர்களே, கொள்கை அடிப்படையில் கேட்கிறேன். நிர்வாக குழுனுடைய பெரும்பான்மை தான் ஏத்துக்கணும், பொதுக்குழு சொல்றது, உயர்நிலை குழு சொல்றதா ஏத்துக்கணும்ன்றது எனக்கும் தெரியும். ஆனா நான் கேட்கிறேன், கொள்கை அடிப்படையில் கேட்கிறேன். வாரிசு அரசியலை நீங்கள் ஏற்கவில்லை இல்லையா? ஆனால் அந்த நிர்வாக குழு முழுவதுமாக உங்களை சார்ந்து உங்க பக்கம் நிக்கலையே, அப்பயே நீங்க உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவியை நீங்க ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? ஒரு கொள்கைவாதி என்றால் நீங்கள் நேர்மையானவர் அல்லவா? பொது வாழ்வில் தூய்மையானவர் அல்லவா? லட்சியத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர் அல்லவா? நீங்க ரிசைன்ல பண்ணிருக்கணும். ஒட்டுமொத்த நிர்வாக குழு உங்க கூட நிக்கல. உங்க மகன் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க கொள்கை அடிப்படையில், ஆனால் வரணும்னு 2 ஓட்டு தவிர மீதி எல்லாரும் போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல உங்க ஏத்துக்கணும் தான் அர்த்தம். அன்னைக்கே நீங்க பொதுச் செயலாளர் பதவி உங்க மகன் கிட்ட கொடுத்துருக்கணும். கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை இல்ல, நாங்களா ரிசைன் வெளியில போயிருப்போம்ல. பெரும்பாலும் வேணும் பெரியாரும் வேணுங்கிறவர் எப்படி ஒரு திராவிட கட்சிக்கு தலைவராக இருக்க முடியும்? சிம்பிளான கேள்வி. இன்னைக்கு நீங்க பொதுச் செயலாளர், நான் கட்சியில் இருக்கேன், நான் கட்சி விட்டு வெளில போனா ஒண்ணும் பண்ண வேணாம், துரை வையாபுரி பொதுச் செயலாளர் நான் கட்சியில் இருக்க மாட்டோம். இதை கேட்ட 4 பேர் இந்த கம்பு சுத்துறாங்க இந்த முகநூல்ல. என்னன்னா, உதயநிதி ஏற்றுக்கொள்வீர்கள், துரை வைக்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? ஏத்துக்க முடியாது தோழர்களே. ஏன்னா நீங்க எல்லாம் இப்படி நான் பேசுறேன்னா எனக்கு நீல சங்கி பட்டம் கட்டுறீங்க, கருப்பு சங்கி பட்டம் கட்டுறீங்க. அப்ப நீங்க யாருன்னா காவி சங்கிதான், காவி சித்தாந்த சங்கிதான். நான் என்ன கேட்கிறேன், நான் ஏன் துரை வையாபுரி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றேன். ஒரு மது கொள்கை இருக்கு, பூரண மது ஒழிப்புன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பூரண மது ஒழிப்புங்கிறது வேணும் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஒரு கொள்கைனா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டன் குடிகாரனா கூட இருக்கலாம், ஆனா இலக்கு அவன் திருந்தப்படணும்ன்றது. ஆனால் அந்த கொள்கையை நடத்துகிற கட்சியினுடைய தலைமை குடிகாரனா இருக்கக்கூடாது, இது அடிப்படை. அதே போல ஒரு திராவிட கட்சி அப்படின்னு சொல்றீங்கன்னா, திராவிட கட்சிக்குள் இருக்கக்கூடியவர்கள் மத நம்பிக்கை கொண்டவர்களாகவோ சாதி மீது பற்று கொண்டவர்களாகவோ தொண்டர்கள் இருக்கலாம். ஆனால் திராவிட கட்சியை வழிநடத்த எண்ணுகிற தலைவர் அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா திராவிடத்தினுடைய சித்தாந்தம் என்பது சமூக நீதியும் சாதி ஒழிப்பும் மத சார்பற்றது. பெரும்பாலும் பெரியாரும் சொல்றத பெரிய ஸ்ட்ராட்டஜி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு நிலைப்பாடுன்னு தெரியுமா? பெரியார் இருந்தா சொல்லியிருப்பாரு, எனக்கு அந்த ஆளுக்கு நயா சம்பந்தம், ஏன்னா என்னைய அங்க ஒன்னா வைக்கிறேன்னு கேட்பாரு. அப்பொழுது பெருமாளை ஏற்றுக்கொள்ளுகிறவர் மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார், மதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தன்னை ஒரு சாதியானவனாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படி ஏற்றுக்கொள்கிறவர் எப்படி நாளைக்கு ஒரு திராவிட கட்சிக்கு தலைவராக நாளைக்கு வர முடியும்? அப்படி எப்படி ஏத்துக்க முடியும்? இப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, அப்ப கூட்டிகிட்டு வந்த நிர்வாகிகள் எல்லாமே ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு கொள்கை அடிப்படை கொள்கை தெரியாதவரை அடிப்படை கொள்கை அடிப்படையில ஒரு திராவிட கட்சியை தலைமை வழிநடத்தக்கூடியவர் எப்படி பேசணும்னு கூட தெரியாம பெரும்பாலும் வேணும் பெரியார் வேணும்னு சொல்ற வரையும் எங்கேயாவது உதயநிதி சொல்லியிருக்காரா? பெரும்பாலும் வேணும் பெரியாரும் வேணும், அல்லாவும் வேணும் பெரும்பாலும் வேணும், பெரியாரும் வேணும், ஜீசஸும் வேணும் பெரியாரும் வேணும்னு உதயநிதி சொல்றாரா? திராவிட கட்சியை வழிநடத்தக்கூடியவர்கள் நிச்சயமாக பகுத்தறிவுவாதிகளாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாத்திகவாதிகளும் திராவிட கட்சிக்குள்ள இருப்பாங்க. நாத்திகவாதிகளும் திராவிட கட்சிக்குள்ள இருக்கணும், இந்துக்களும் இருக்கணும், முஸ்லீமும் இருக்கணும், கிறிஸ்தவனும் இருக்கணும், மத நம்பிக்கை கொண்டவனும் இருக்கணும், ஜாதி வேணுங்கிறவனும் இருக்கணும். ஜாதி வேணுங்கிறவனும் மதம் வேணுங்கிறவனும் அந்த மதத்தை விட்டு வெளிவருவதற்கான முயற்சி தொடர்ந்து திராவிட கட்சிகள் இயக்கப்படணும். அப்படிப்பட்ட தலைவர்கள் வேணும். எங்கேயாவது புச்சலத்தன் ஆன்மீகவாதியை காட்டியிருக்காரா? இதனாலதான் உதயநிதி ஏத்துப்போம், துரை வையாபுரி ஏத்துக்கொள்ள முடியாது. இதுதான் அடிப்படை. இதை பேசினா நான் நீலசங்கி, நீங்க என்ன நீலசங்கின்னு என்ன தலித் அரசியல் தானே சொல்றீங்க? தலித் அரசியலை விட்டுட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பேசுற அரசியலை விட்டுட்டு வேற என்ன அரசியல் பேச போறோம்? இங்க அரசியல் அதானே. we are talking about the reservation. அவனை நீலசங்கின்றது, அதாவது ஒடுக்கப்படுகிறவர்கள் சாதிய ரீதியா ஒன்று சேர்ந்து உரிமைக்கு போராடுறதும், பிசி ஃபார்வர்ட் கம்யூனிட்டில பிசி கம்யூனிட்டில இருக்கக்கூடிய சாதியா ஒன்னு சேர்ந்து போராடுறது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. யாரையும் நீங்க ஒடுக்காத வரையில் நீங்க சாதியில் ஒன்னு சேர்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்னைக்கு துரை வையாபுரிக்கு ஆதரவாக பதிவு போடுகிறவர்கள் எல்லோரும் நீங்கள் அவர் சமூகத்தை சார்ந்தவர்களாக ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு ஒரு நிலைப்பாடு. இரண்டாவது நிலைப்பாடு, இருக்கிற இடத்தை காப்பாத்திக்கணும், அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகரணுங்கிறத தவிர வேற என்ன கொள்கை சார்ந்த அடிப்படை காரணங்கள் இருக்கு துரை வையாபுரியை நாளைக்கு தலைவராக கொண்டு வரணுங்கிறதுக்கு? இதுல விதிவிலக்குகள் இருக்கு. நிறைய முன்னோடிகள், நிறைய தோழர்கள் இன்னமும் களத்துல இருக்காங்க. நாங்க எங்க மாவட்டத்தில் இன்னும் முடிச்சு வச்சிருக்கோம். உட்காருங்க, உறுப்பினர் ஆருங்கன்னு. முதல் வீடியோ போட்டேன் துரை வையாபுரி கட்சிக்குள்ள வரும்போது. அவைத்தலைவர் துரைசாமி ஐயா மேல அவ்வளவு காட்டமா எழுதுற போது நான் பதிவு போட்டேன். வீடியோ இன்னும் இருக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்றேன். அன்னைக்கும் சொன்னேன், கட்சி விட்டு யாரும் வெளில போவாதீங்க, கட்சி விட்டு வெளில போகணும்ன்றதான் எங்களோட அஜெண்டா. நம்ம உள்ள இருந்திருந்தா இன்னைக்கு இது நடக்காது. நீக்கட்டும்.
சத்யானனுக்கும் சொல்லிடுறேன், சத்யானன் எக்காரணத்தை கொண்டு வெளியேறக்கூடாது. காங்கிரீட் ரீசன் அவங்க அறிக்கையா கொடுக்கட்டும். இந்த காரணங்களுக்காக தான் விளக்கப்படுறேன்னு சொல்லட்டும். தலைவருடைய குற்றச்சாட்டுகளுக்குள் நான் வரேன். தலைவர் அவர்களை இறுக்கமா இருந்தாருன்னு சொல்றீங்கல்ல அண்ணன் மல்லை சத்யா, நான் கேட்கிறேன், நீங்க கலைஞரால அங்கிருந்து நீக்கப்பட்டவர். உங்களை நீக்க போறாங்கன்னு ஒரு சிச்சுவேஷன் உருவான பிறகு அங்கிருந்து நீங்க நீக்கப்பட்டு புதுக்கட்சி மறுமலர்ச்சி திமுக ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க முகப்பொலிவோடு அந்த கட்சியில் இருந்தீர்களா, இறுக்கமாக இருந்தீர்களா? அவர் ஏன் இறுக்கமா இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எதுவுமே செய்யாம என்ன எல்லாம் திமுக கூட்டணியை விமர்சிக்கிறேன்னு சொல்லி நீக்கினீங்கல்ல, இன்னைக்கு எவ்வளவு பேர் திமுக விமர்சனம் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க தெரியுமா? கடந்த 3 வருஷமா யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தா நீக்கிருப்பீங்க. மல்லை சத்யா அவர்களை 3 ஆண்டு காலமாக சாதியை சார்ந்தும் வன்மமா முகநூல் எழுதிட்டே இருக்காங்க. இல்ல சத்யாவுடைய ரியாக்ஷன் தான் அவங்க எழுதாறாங்க நீங்க சொல்றதா இருந்தா நீங்கள் விசாரணை நடத்தி இருக்கணும். தொடர்ந்து முகநூல்ல எழுத விட முடியாது. அவர் துணை பொதுச் செயலாளர் 30 ஆண்டு காலம் உழைச்சிருக்க, போற வரவெல்லாம் பேசிட முடியாது. இல்ல இப்ப கூட நான் 4 நாள் 5 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ போடுறேன். காரணம் என்ன? எனக்கு ஒரு விஷயம் தெளிவான பிறகுதான் நம்ம பேச முடியும்னு நினைக்கிறேன். 3 ஆண்டு காலமா அவரை கண்ட மேனிக்கு கசட்டு மேனிக்கு விமர்சிக்கிறாங்க. ரியாக்ட் பண்ணக்கூடாதா? கேட்டாக்கா ராஜ்யசபா சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க என்ன காங்கிரீட் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டீங்க வித் டிஎம்கே கிட்டன்றது சத்யானனுக்கு தெரியுமா? ஏன் நீங்க 12 சீட்டு வேணும் 10 சீட்டு வேணும்னு நினைக்கிறேன். நீங்க கடந்த தேர்தலில் ஏற்கனவே நம்ம 2 எம்பி சீட் கையில் வச்சிருந்தோமே, 2 எம்பி சீட் வாங்கிக்கலாம்ல. அப்ப காரணம் என்ன? இங்க ஒரே அஜெண்டா தான் உங்களுக்கு. மல்லை சத்யா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் இங்க நம்ம எப்படி புறக்கணிக்கிறது, எப்படி தள்ளி விடுறதுன்ற அஜெண்டா தான். போன முறை 2 எம்பி 2வது எம்பி யாரு கொடுப்பீங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப சட்டமன்ற எலெக்ஷன் இத்தனை சீட்டு வேணும் கேட்கணும். போன முறை 2 எம்பி சீட் கேட்டு வாங்கிருக்கணும் இல்ல? என்ன ஒப்பந்தம் போட்டீங்க தெரியுமா? துணை பொதுச் எங்களுக்கு தெரியும், துணை பொதுச் செயலாளருக்கு தெரியுமா? அவர் எப்படி அறிக்கை கொடுப்பாரு? அது எப்படி? அது சட்டமன்ற 8 தேர்தலை சந்தித்திருக்கிறாரோ அவர் கண்டமேனிக்கு பேசுறாங்க. 8 தேர்தலை சந்திச்சு ஒரு முறை ஜெயிச்சிருக்கேன்னு. நான் சொல்லுகிறேன், அதிகமாக தேர்தலை சந்திக்கிற திராணி இருக்கிறவன் தான் தலைவன். அவன் தோக்குறான் ஜெயிக்கிறான்றது அப்புறம் எத்தனை தேர்தலை மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் சந்தித்திருப்பார், மக்களை சந்திச்சு. இன்னைக்கு எம்பி சீட் நின்று ஜெயிப்பீங்களா? நீங்க இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நில்லுங்க, ஜெயிப்பீங்களா? வரக்கூடிய 2021 எலெக்ஷன் சட்டமன்ற தொகுதி நில்லுங்க, ஜெயிங்க. நீங்க நிக்காம ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போறீங்க. நான் மதிக்கிறோம் தலைவர் அவர்களை. ஒருத்தர் விமர்சிக்கும் பொழுது நம்மள ஒருத்தர் விமர்சிக்கிற ஒரு வரல அங்க காட்டுறோம், 3 வரல நம்மள கேள்வி கேட்குது இல்ல? இது அடிப்படையான கேள்வி தானே. நான் கேட்கல, இதெல்லாம் புதுவில் கேட்கப்படுற கேள்விகள் இப்படி இருக்கு. யார் அதிகமாக தேர்தலை சந்திக்கிறார்களோ அவர்கள் தான் மக்கள் செயல் அதிகமா செய்யறாங்கன்னு அர்த்தம். அவங்க தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க அடுத்த கட்டம். 8 தேர்தல் எப்படி தோத்தாருன்றதுல அது தனி வீடியோ நான் தனியா போடுறேன். ஒவ்வொரு சட்டமன்ற மக்களால கூட்டணி தேர்தல் நம்ம ரெடி பண்ணோம். தலைவர் அவர்களே, நீங்கள் ஏன் போட்டியிடல? மக்களால கூட்டணி தேர்தல் வந்தோம்ல, நீங்க ஏன் போட்டியிடல? உங்க குடும்பத்திலிருந்து ஏன் போட்டியிடல? எத்தனை பேர் அதுல செலவழிச்சு எத்தனை பேர் எப்படி போனான்னு தெரியுமா? திமுகவை அண்ணா திமுக எதிர்த்து எடுத்த நிலைப்பாடு. அப்ப நீங்க அதுக்கு போட்டிட்டு இருக்கணும்ல. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். நான் பேச வரல, கடந்த கால விஷயங்கள் எதுவுமே இப்ப நான் பேச வரல. ஆனால் விமர்சனம் வந்தா எல்லாத்துக்கும் நான் பேச வேண்டி இருக்கு. 3 முறை எப்போ காப்பாத்தாரு சொல்றீங்க தலைவர் அவர்களே? இதெல்லாம் ரொம்ப சின்ன 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 விஷயங்கள். நீங்க பேசுற அந்த வீடியோல 2 விஷயம் சொல்லிட்டீங்க. ஒருத்தன் துண்டு இழுத்தான், சத்யா தான் காப்பாத்தினாரு. ஒரு பாம்பு ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதை சொல்லிட்டு மிகைமைப்படுத்தி பேசினது கடல்ல விழுந்த விஷயத்தை. இதெல்லாம் தேவையா? சத்யா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று எம்எல்ஏ ஆயிடக்கூடாது. 2வது, கட்சி நாளைக்கு உங்கள் இளவரசர் பட்டாபிஷேகத்துக்கும் சத்யா இடையூறா இருக்கக்கூடாது. அவரை வெளியேற்றணும். காரணம் இல்ல, காரணம் தேடுறீங்க, ஏதோ காரணங்களை சொல்றீங்க. ஒரு முறை கூட உங்களுக்கு சொல்லாம நான் போனது இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? லண்டன் போறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு சொல்லிட்டு போலன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏன் சொல்லிட்டு போகணும்? நான் கேட்கிறேன், இலங்கைக்கு சென்றீர்களே நீங்க, அவங்க விமர்சிக்கிற மாதிரி விமர்சிக்கல. நீங்க போய் எல்டிடி தலைவர் பிரபாகரனை சந்திச்சுட்டு வந்தீங்களே, தலைவரிடம் சொல்லிட்டு தான் போனீங்களா? அப்ப அந்த விமர்சனத்தை நாங்க சரின்னு ஏத்துக்கலாமா? அப்ப இந்த கேள்வி நீங்க கேட்கறது சரினா, நீங்க உங்களுடைய வரலாறு நாங்க சரின்னு ஏத்துக்கணும் இல்ல? இவ்வளவு நாள் 30 ஆண்டு காலம் எந்த கருத்தை நாங்க உள்வாங்கி பேசினோமோ அதையும் நாங்க ஏத்துக்கணும் இல்ல? அப்ப கலைஞர் செய்தது சரின்னு ஏத்துக்கலாமா? இன்னைக்கு சத்யா செய்தது துரோகம் என்றால் நீங்க அப்ப கலைஞருக்கு செய்தது துரோகம் அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா? தனித்த அடையாளத்தில் மல்லை சத்யா இயங்குறது உங்க மகனுக்கு பிடிக்கல. இதான் பார்வை. இத ஜீவன் அவர் இன்டர்வியூல மாத்தி சொல்றாரு. ஒரு வைத்தறிச்சல் ஃப்ரம் த ஸ்கிராச் வந்திருக்காரு. ஃப்ரம் த ஸ்கிராச் ஜீவன நம்ம எல்லாம் மரியாதை உண்டு. அவங்களும் அப்படி வந்தவங்க தான். இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்கேயோ போக வேண்டியவர். அவர் ஒரு சென்னை மாநகராட்சியில் உறுப்பினர். அவர் எங்கேயோ போக வேண்டியவர். அவர் ப்ரொஃபைல ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு முன்னாடி எங்க அப்பாவுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்க எல்லாம் இருக்கிற அவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் போகணுமோ அதை விட ஒரு படி மேல போக வேண்டியவர் தானே. என்னென்ன காரணம் சொல்றது ரொம்ப வலிக்குது. சரி, கடந்த பொதுக்குழு கூட்டம் ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டியது. ஆடிட்டர் அண்ணன் அர்ஜுன்ராஜ் அவர்கள் என்ன பேசினாங்க? ராமாயணத்தெல்லாம் நம்ம திராவிட கட்சி பொதுக்குழுல பேசுற அளவுக்கு தோழர் தலைவர் நம்ம கூட்டம் நம்ம கட்சி ஆயிப்போச்சு. தேவையா இதெல்லாம் நமக்கு? அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? திமுக கூட்டணியில் இருக்கிற வெளியில யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அவைத் தலைவரே விமர்சிச்சிருக்காரு. அவர் மீது என்ன நடவடிக்கை?
கேட்கப்பட்டிருக்கீங்களா? கேள்வியாவது கேட்டிருக்கீங்களா? அந்த மேடையிலே எந்திரிச்சு நீங்க புறக்கணிச்சீங்கன்னு சொல்றாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் ஒரு நிகழ்ச்சி நிரல் என்பது உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கலாம்? 2 பேர் மட்டும் பேச என்ன பொதுக்குழுவா இருக்கும்? ஜனநாயகம் என்பது பொதுக்குழுல குறைந்தபட்சம் பேச வேண்டிய ஒரு துணை பொதுச் செயலாளர்கள். அப்ப எங்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, மல்லை சத்யா அண்ணனும் உங்கள் மகன் துரை வைகோவும் ஒரே மேடையில் பேசினால் கூட அங்க அண்ணன் எடுபட்டு விடுவார் அப்படிங்கிறதுக்காக தான் பேசலையோ, வாய்ப்பு கொடுக்கலையோ என்ற அளவுக்கு வெளியில கேள்விகள் எழுது. ஏன்னா பொதுக்குழுன்றது ஜனநாயக கூட்டம். அந்த பொதுக்குழு பெரும்பான்மை ஆக்குறதுக்காகத்தானே கடந்த ஒரு 3 வருஷமா எல்லா மாவட்டத்தை 2 உடைச்சு நிர்வாகத்தை பேலன்ஸ் பண்றீங்க. நாளைக்கு பொதுக்குழு கூட்டினா கூட என் மகனுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாக குழு சமமா வரணும் தானே. நான் நிர்வாகிகள் கிட்ட கேட்கிறேன், தோழர்களே நீங்க எப்படி, எனக்கு புரியல என்னங்கிறீங்க, நான் கூட்டிட்டு வந்தேங்கிறீங்க. அதே போல வல்லம் பஷீர் எல்லாம் கனெக்ட் பண்ணி பேசி நான் கேட்கிறேன், வல்லம் பஷீர் அண்ணன் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் என்பது விட்டுட்டு போயிட முடியாது. அது அரசியல் பின்னணி இருக்குதோன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குல்ல, மறுப்பு தெரிவிக்கிறீங்களா நீங்க? நான் கேட்கிற, முருகன் மாநாடு போட்டாங்கல்ல, பிஜேபி எல்லாம் சேர்ந்து மாநாடு போட்டாங்க, எல்லா திராவிட கட்சிகளும் எதிர்த்துச்சு இல்ல, தலைவர் கூட அறிக்கை கொடுத்தாரு இல்ல. ஆனா முதன்மை செயலாளர் துரை வைகோவினுடைய அறிக்கை என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன அறிக்கை கொடுத்தாரு அவருன்னு சொல்ல முடியுமா? பிரஸ் மீட்லாம் வேண்டியது எனக்கு. என்ன அறிக்கை கொடுத்தாருன்னு சொல்ல முடியுமா? சீமான் பெரியாரே அப்படி வசப்பாடினாரு, அங்கங்க மீடியால பேசுறது ஒத்துக்கிறேன். என்ன அறிக்கை கொடுத்தாரு? எதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்தாரு? அப்போ இதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா நிர்வாகிகள் எல்லாருமே? ஏன் ஏத்துக்கல? நான் கேட்கிறேன், சரி மல்லை சத்யா ஏத்துக்க முடியல, ஏத்துக்குவாங்களா? ஏன் ஏத்துக்க முடியாது? என்ன காரணம்? துரை வைகோ தான் சொல்றேன், துரை வையாபுரி பெரும்பாலும் வேணும், பெரியார் வேணும் சொல்லும் போதே ஒரு திராவிட கட்சி தலைமைக்கு வர்றதுக்கு தகுதி இல்லைன்னு ஆயிடுறாரு, சித்தாந்த ரீதியாவே ஆயிடுறாரு. அப்படி இருக்கிற பொழுது எப்படி நிர்வாகிகள் அவரை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எதுக்காக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? நீங்களும் அந்த மத கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டு சாதிய ரீதியாக ஏத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவெளியில் மக்கள் கிட்ட இருக்கு. அப்போ இந்த நிர்வாகிகள் எல்லாமே நாங்க நிர்வாக குழு சொல்லிட்டாலே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. அப்படி நிர்வாகிகள் சொல்றதான் ஏத்துக்கணும் அப்படின்னா, எப்பொழுது பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தன் மகனை கொண்டு வரக்கூடாதுன்னு ஓட்டு போட்டாரோ, மாறி நீங்க ஓட்டு போட்ட எல்லாருமே அவருக்கு எதிரானவர். அப்பொழுதே அவர் ஒண்ணு அந்த பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்கணும், இல்ல நீங்க பொதுச் செயலாளர் கூட நின்று இருக்கணும். இங்க ரெண்டுமே இது நடக்கல. அப்போ இது எல்லாமே ஏற்கனவே திட்டமிட்டு நடத்தப்படுகிறதோ, தலைவர் வைகோட நேமுக்கும் எந்த இஷ்யூ வந்துடக்கூடாது, அட் த சேம் டைம் மகனும் உள்ள வரணும் அப்படின்றது ஒரு பிளானோ அப்படின்னு பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது, பத்திரிகையாளருடைய பார்வையாக இருக்கிறது, சாமானியர்களின் பார்வையாக இருக்கிறது. அப்புறம் வெளில வந்து நிர்வாக குழு தான் எடுத்தாங்கன்னு சொன்னா அதை ஏத்துப்பாங்களா யாராவது? நீங்க நாங்களா பேசுறோம், பொதுவெளியில பேசக்கூடிய எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்கு? பொதுமக்களோட பார்வை தாங்க எடுத்துக்கணும். நம்ம எப்படி வேணாலும் சமாளிக்கலாம், ஜஸ்டிஃபை பண்ணலாம். கடந்த காலம் வரலாம் இவ்வளவு பேசிட்டு இருக்கீங்க, இவ்வளவு தப்பு பண்ண 30 ஆண்டு காலம் எப்படிங்க கட்சிக்குள்ள அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவர் உயர்த்தப்பட்டாரு? அப்போ ஒருத்தர் வேணாம் முடிவு பண்ணிட்டா எப்படி எல்லாம் கல்லறியலாமோ கல்லறிறீங்க. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கேட்கிற தலைவர் அவர்களே, வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு ஒருத்தர் பேசினார் உன் மகன் முன்னாடி, எல்லா நியூஸ்லயும் வந்துச்சு. இது எவ்வளவு பெரிய விஷயம், சென்சிட்டிவான விஷயம் இல்லையா? யாரை வெட்டிட்டு போறேன்னு உங்க மகன் கிட்ட ஒரு நபர் சொன்னார். இதை பத்தி நீங்க விசாரணை நடத்தினீங்களா? உங்க மகன் விளக்கம் கேட்டீங்களா? இதை பத்தி நடவடிக்கை எடுக்கல நீங்க? ஏன் அவ்வளவு சாதாரணமா கடந்து போக வேண்டிய விஷயமா இது? இதே சத்யாண்ணன் முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க என்னவா இருந்திருக்கும்? 4 வருஷ பட்டியலில் இதுவும் சேர்ந்திருக்கும் இல்லையா? ஏன் நடவடிக்கை எடுக்கல? தலைவர் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் மீது கொண்டுள்ளது இந்த இஷ்யூஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் லிஸ்ட் என்ன இருக்கோ அதை நீங்களே அட்ரஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு உங்கள் மகன் உங்க மகன் முதன்மை செயலாளர், பொதுச் செயலாளர் அல்ல, முதன்மை செயலாளர், எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள், உயர்நிலை குழு எல்லாம் இருக்கிறாங்க, பொதுக்குழு எல்லாம் பொறுப்பு இருக்கிறவங்க பேசுற விஷயம் இல்ல. நடவடிக்கை எடுக்க வேண்டியது நீங்கள். விரைவில் நடவடிக்கை எடுத்து விடுங்கள், இல்லையேல் இதை பேசி விரைவாக சரி செய்யுங்க. மல்லை சத்யா அவர்கள் மீது கல்லெறிகிற வேலையை திரும்பவும் பண்ணக்கூடாது. அதே போல மல்லை சத்யாவை சமூக வலைதளத்துல கடந்த 3 வருஷமா யாரெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்களோ எல்லாரும் கட்சி விட்டு நீக்கப்படணும். இனியும் பேசுகிறவர் நீக்கப்படணும். திமுக கூட்டணியை விமர்சிக்கிறவங்களும் நீக்கப்படணும் கட்சி விட்டு. உங்க மகனுக்கு ஆதரவாக எழுதுகிறவர்கள் தான் திமுக கூட்டணிக்கு எதிராக எழுதுறான். உங்க மகனுக்கு ஆதரவாக எழுதுறவன் தான் மல்லை சத்யாவை வசப்பாடுறான். அப்ப இவர்கள்லாம் கண்டிக்கப்படலனா உங்கள் மகன் தான் எழுத வைக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருது. இதை நீங்க கண்டிப்பா விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இதுல குறிப்பா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொன்ன நபர் யாரோ அவர் மீது விசாரணை ஏற்படுத்தி அவர் யாரை வெட்டிட்டு போறேன்னு உங்க மகன் சொன்னாருன்றதை நீங்க அட்ரஸ் பண்ணணும். உங்கள் உயரம் பெருசு தலைவர் அவர்களே, வேண்டாம். மல்லை சத்யாவை இந்த இயக்கத்தை விட்டு நீங்க நகர்த்திட்டீங்க அப்படின்னா கொள்கை ரீதியாக இதுவரையில் நீங்க செய்த அனைத்தும் 50 ஆண்டு கால உங்களுடைய பொன் வாழ்வு மிகப்பெரிய ஒரு கரை படிந்ததாகிவிடும். இது 2 தலைமுறையா உங்களை பின்பற்றுகிற எங்களை போன்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். 10 நாள் முன்னாடி வந்த இந்த நேற்று முளைத்த மழையில முளைச்ச காளான்களுக்கெல்லாம் தெரியாது. இது சரி செய்யணும்னு கேட்டுக்கிறேன், சரி செய்யுங்க. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் தலைவர் அவர்களே, வருத்தமாக இருக்கிறது உங்களை பேசுவதற்கு. நீங்கள் அண்ணன் மல்லை சத்யாவை மாத்தையா என்று சொல்லியது மிகப்பெரிய தவறு.
இதில் நீங்கள் உங்களை பிரபாகரன் என்று எண்ணிக்கொள்கிறீர்களா என்று தெரியவில்லை. பிரபாகரனுக்கு நிகர் பிரபாகரன் தான் என்று நீங்களே தான் பேசியிருக்கிறீர்கள். அவருக்கு நிகர் அவர்தான். ஆனால் இந்த எல்டிடியினருடைய பெயர்களை வச்சுக்கிட்டு இங்க பொதுவெளிக்கு வர்றவங்க எல்லாரும் குறைந்தபட்ச தனிமனித ஒழுக்கம் உள்ளவங்களா இருக்கணும். தனிமனித ஒழுக்கம் என்பது எல்டிடியினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மரியாதையான சொத்து. இந்த தனிமனித ஒழுக்கத்தோட நான் உங்களை பார்த்து தான் நாங்களாம் தனிமனித ஒழுக்கத்தோட இருக்கிறோம். நீங்க சொன்னது அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்த விஷயம். எல்டிடி இருக்கக்கூடிய அவ்வளவு தனிமனித ஒழுக்கத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடியவங்க, அந்த தனிமனித ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய எல்டிடியினர் பேரை வச்சுக்கிட்டு இங்க நான் அதை பண்ண போறேன் இதை பேச போறேன் வந்தாங்கன்னா அவர்களுடைய தனிமனித ஒழுக்கம் சார்ந்த கேள்விகள் பொதுவெளியில் எழும். நீங்கள் மாத்தையா என்று சொல்லி சத்யாவை சொன்னதால சொல்றேன், ரொம்ப மனவழுந்து சொல்றேன். இப்ப நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்த்தா தொண்டர்களை எல்லாம் திமுகவில் இருந்து கொண்டு வந்து எந்த இயக்கம் நடத்துவதற்கு நீங்கள் தொண்டர்களை கொண்டு வந்தீங்களோ அந்த தொண்டர்களை எல்லாரையும் வச்சு நீங்க இன்னைக்கு நீங்க அடைய நினைக்கக்கூடிய பலன், உங்க இளவரசனுக்காக நீங்க அடையக்கூடிய பலன் என்பது எப்படி இருக்குன்னா, அண்ணா ஐயா தலைவர் வைகோதான் மாத்தையாவா? அந்த மாத்தையாவை தான் புட்டமனாக இருந்த அண்ணன் மல்லை சத்யாவினுடைய இந்த துரோகி எனும் பட்டம் எங்களுக்கு விளக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது. எங்கள் பார்வைக்கு நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்கிற பொழுது மதிமுக எனும் தொண்டர்களை திமுகவிலிருந்து எதுக்காக கொண்டு வந்தீங்களோ அதை நோக்கி நம்ம நகராம நீங்கள் அந்த தொண்டர்களுக்கு மாத்தையாவாக ஆகிவிட்டீர்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும், நீங்க மாத்தையாவா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழுவதற்கு பொட்டமானாக சத்யா தெரிகிறார் எங்களுக்கு. நீங்க தான் சொல்றீங்க, வரலாறு தான் சொல்லுது, தேசிய தலைவர் கூட மாத்தையாவை தான் அந்த நமக்குன்னு ஒரு நாடு அமைந்தால் நான் தலைவராக்குவேன்னு சொன்னாருன்னு. என் பாலச்சந்திரன் வர வரையில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லல, அவர் பண்ணிருக்க மாட்டார். ஏன்னா அவர் தேசிய தலைவர். இத்தோட முடிக்கிறேன். இணையத்தில் தொடர்ந்து மல்லை சத்யாவின் மீது இனி புதுவழியில் வருகிற எல்லா விமர்சனங்களுக்கும் நிச்சயமா நாங்க பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்தில் கொள்கைவாதிகளாக நான் நிக்கிறோம். எனக்கே ஜாதி சாய மோசம், என் ஜாதி என்னன்னே தெரியாம ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் நிறைய பேர். நான் சமூக நீதிக்காகவும் பெரியாரிய கொள்கைக்காக நேரடியாக களத்தில் இயங்கக்கூடியவன். எல்லா இடத்திலும் வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு கொள்கைகளுக்காக எல்லாத்துக்கும் வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கு. ஒரே சிந்தனைக்காகத்தான், ஒரே கொள்கைக்காகத்தான் இன்னைக்கு அண்ணன் மல்லை சத்யாவோடு நாங்கள் நிற்கிறோம். அது பெரியாரினுடைய கூற்று. ஒடுக்கப்படுகிறவர்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பதுதான் ஜனநாயகமும், அதுதான் அரசியலுக்கு அழகும். பெரியாரின் கொள்கையோடு நாங்கள் நிற்கிறோம். நீங்க 2019 மாநாட்டில் பேசினதை யோசிங்க. அடுத்தடுத்து நீங்க என்ன பேசி இன்னைக்கு சத்யாவை மாத்தையான் பேசி இருக்கிறீங்கன்ற வரையில் நீங்கள் யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. பொறுமையாக யோசித்து நல்ல முடிவை எடுங்கள். இந்த கட்சி மீண்டும் ஒரு உச்சத்துக்கு போகணும்னா மல்லை சத்யா இல்லாமல் அடுத்த கட்ட வளர்ச்சி என்பது இங்க கிடையாதுங்கிறது தான் 2 தலைமுறையான கட்சியில் இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிற எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிற எங்களை போன்றவர்களுடைய கருத்து. வணக்கம், முடிக்கிறேன்.